Hi, hello children. Good evening to everyone. So, இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய first revision exams complete பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு English exam, right? Then second revision exam will start from March, right? Marchல இருந்து ஆரம்பிக்க போகுது. March endல இருந்து ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய chemistry exam 31st March, right? அதுக்கு உண்டான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் அண்ட் ஃபோர்த் லெசன் இன் இன்ஆர்கானிக், அதாவது P block 2, D block and F block elements, fourth lesson. And physical பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம், அயானிக் ஈக்லிபிரியம்லேயே அந்த லெசன் ஒன்று, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒன்று, 8 and 9. தென் உன்னுடைய ஆர்கானிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எதுனா கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், தட் இஸ் லெசன் நம்பர் 12. இதுதான் உன்னோட போர்ஷன்ஸில் இருக்கிறது. ஸோ அப்போ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை இன்னிலேருந்தே நீ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஸோ ஐ வில் கிவ் சம் ரிவிஷன் கிளாஸஸ் ஃபார் யூ ஃபார் யுவர் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம், ரைட்? இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark இன் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ், ரைட்? எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மெக்கானிசம் இருக்குது, ஒரு 2-3 மெக்கானிசம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் ஆல்டால் மெக்கானிசம். ஷுவராக மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின் ஆல்டால் மெக்கானிசம் இல்லை கன்னிசிரோமிக் மெக்கானிசம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எப்போவுமே கேட்குறாங்க. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு டீச் யூ தி ஆல்டால் condensation mechanism. So the name of the reaction is aldol condensation reaction. Aldol condensation reaction. Aldol condensation reaction. So, condensation mechanism நான் இன்னைக்கு டீச் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ ஃப்ரம் த நேம் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது என்ன உனக்கு நேம் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன இருக்குது? ஆல்டால் கண்டென்சேஷன். அதிலே உனக்கு தெரியுது the formation of aldol will happen and the reaction type is condensation reaction. So aldol அப்படின்ற நேம்ல நீ கவனிச்சின்னா ஆல்கஹால்லேருந்து ஆல்டிஹைட்லேருந்து ALD, ஆல்கஹால்லேருந்து OL, இந்த 2 வேர்டை எடுத்து தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And first thing, very important thing, this is the characteristic reaction for the aldehydes and ketones which are having alpha hydrogen atom. So aldehydes-உம் ketones-உம் எந்த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட்ஸோ கீட்டோன்ஸோ அதில் ஆல்ஃபா கார்பன் இருந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்க ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் தான் இது நடக்கும். ஸோ அப்போ ஆல்டிஹைட் வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்? CHO. கீட்டோன் வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப்? CO. ஸோ த கார்பன் which is attached to the aldehyde or the ketone is called alpha carbon, and the hydrogens which are attached to the alpha carbon are called alpha hydrogens. அப்போ இது ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன்னா இந்த ஹைட்ரஜன்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். அப்போ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்க ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் தான் என்ன மெக்கானிசம் நடக்கும், என்ன மெக்கானிசம் அக்கர் ஆக முடியும் அப்படின்னா ஆல்டால் டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்க முடியும், ரைட்? இது ஒன் வேர்டில் கொடுக்கல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் will undergo aldol type of mechanism அப்படின்னும் கூட ஒன் வேர்ட்லேயும் வரலாம் இது. ஸோ அப்போ ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் which are having alpha hydrogen will involve in aldol type of condensation reaction, right? Now I am going to explain you about the reaction. Here you have to take 2 molecules of acetaldehyde. So நீ எடுத்துக்க வேண்டியது 2 acetaldehyde. இப்போ 2 acetaldehyde எடுத்துக்கிட்டேன்னா the reaction definitely will happen in presence of NaOH. In presence of NaOH. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா 3-hydroxybutanol. 3-hydroxybutanol, அதாவது இது 1 2 3 4. இதுக்கு ஏன் ஆல்டால் அப்படின்னு நேம் வந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் என்ன குரூப் இருக்குது? ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடும் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹாலும் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன ரியாக்ஷன், இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன நேம்னா ஆல்டால் அப்படின்ற நேமு. இந்த ரியாக்ஷன் நேம் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ இது உன்னோட ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு எப்படி இது நடக்குது அப்படின்றதான் how it happens, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ தி மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 த நியூக்ளியோஃபைல் ஃப்ரம் த பேஸ். Nucleophile from the base picks the alpha hydrogen from aldehyde.
nucleophile from the base, இது base, that picks up the alpha hydrogen from aldehyde. அப்போ நான் எடுத்துக்க போகிறது first molecule of aldehyde. First molecule of acetaldehyde எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன், NaOH ஆட் பண்ணுறேன். அதில் எது பேஸ், OH மைனஸ் அயான். இந்த OH மைனஸ் அயான் ஒரு புரோட்டான், அதாவது இந்த CH3ல ஒரு ஹைட்ரஜன், இதை எடுத்துக்கும். எடுத்துகிட்டு என்னவா வெளில போகும் அப்படின்னா வாட்டராக வெளில போகும். ஸோ இந்த கார்பனில் எனக்கு என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ CH2 மைனஸ் CHO. தட் மீன்ஸ் இங்கே என்ன நடக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான். இது என்னன்னு சொல்லலாம்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான், ரைட். இது ஸ்டெப் 1. ஸோ again சொல்கிறேன், 2 molecules of, you have to take 2 molecules of acetaldehyde that will react with each other in presence of NaOH and it will form a aldol. Aldol is the product where you will be having 2 functional groups. One is aldehyde, another one is alcohol. And the mechanism of the reaction carries 3 steps. The first step is nucleophilic attack. The first step can be called as nucleophilic attack. It means the nucleophile from the base, what we are using as the catalyst, that will picks up the proton from the first molecule of aldehyde. So உன்னோட nucleophile இங்கே Na plus OH minus, அது உன்னோட nucleophile. இந்த nucleophile வந்து எங்கிருந்து உனக்கு கிடைக்கிது, பேஸ்லேருந்து. ஸோ nucleophile from the base picks the alpha hydrogen. இது alpha carbon. அப்போ இது என்ன ஹைட்ரஜன், alpha hydrogen. இந்த alpha hydrogen பிக் பண்ணிவிட்டு என்னவா வெளியில் போகுது, வாட்டராக வெளியில் போகுது. இது ஸ்டெப் 1, ரைட். அடுத்து ஸ்டெப் 2. So step 1 is formation of carbanion. Then step 2 is formation of alkoxide ion. Formation of alkoxide ion. Formation of carbanion. This one is formation of alkoxide ion. That is the carbanion formed in the first step. The carbanion will attack the carbonyl carbon of the second molecule of aldehyde. Second molecule of aldehyde. சரி, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ ஏற்கனவே ஒரு ஆல்டிகைட், அதிலிருந்து ஒரு புரோட்டானை பிக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ஜெனரேட் ஆகிருக்குன்னா CH2 மைனஸ் CHO. திஸ் இஸ் யுவர் கார்பானயான். இந்த கார்பானியன் எதை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னா கார்பனைல் கார்பன் ஆஃப் த செகண்ட் மாலிகுல் ஆஃப் ஆல்டிகைடு. ஸோ இது உனக்கு செகண்ட் மாலிகுல் ஆஃப் ஆல்டிகைடு. இதில் இந்த இடத்துல கார்பனைல் கார்பன் இருக்குது. இந்த 2 ஆட்டம் கார்பன் ஆக்சிஜன், it differ in their electronegativity. Oxygen is highly electronegative than carbon. அப்போ இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த கார்பானயான் will attack the carbonyl carbon of the second molecule of aldehyde. அப்போ எனக்கு இங்கே வந்து அது அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே CH3 அப்படியே தான் இருக்கும், Cயில் H அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து CH2 CHO சேரும். தட் மீன்ஸ் இந்த கார்பானயான் இந்த கார்பனோட ஜாயின் ஆகும். இந்த ஆக்சிஜனில் மைனஸ் சார்ஜ். இதுக்கு பேர் ஆல்காக்சைடு அயான். Alkoxide ion. புரியுதா பாரு. Second step. The step 2 is formation of alkoxide ion. So the carbanion which is generated at the first step will attack the carbonyl carbon of the second molecule of acetaldehyde. So the carbanion will attack the carbonyl carbon of the second molecule of acetaldehyde and results in the formation of alkoxide ion. This is what your second step. Then the third step is hydrolysis of alkoxide ion. So step 3. So next one is step 3. So step 3 is hydrolysis. Hydrolysis means addition of water. Hydrolysis of alkoxide ion. So கிட்ட இருந்தது எது, alkoxide ion, right? Alkoxide ion எப்படி ஞாபகம் இருக்கா, CH3 CH. இங்கே வந்து ஜாயின் ஆனது CH2 CHO, அதாவது உன்னுடைய கார்பானியா.
இதில் O மைனஸ். இப்போ இதில் நீ என்ன ஆட் பண்ணுற? வாட்டர். அதாவது you are doing hydrolysis which contains H plus ion and OH minus ion. இந்த H plus ion இங்கே வந்துடும். அப்போ எனக்கு CH3 CH தனித்தனியாகவே எழுதுகிறேன். CH3 CHOH CH2 CHO ப்ளஸ் எனக்கு OH மைனஸ் அயான் வெளியில் வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீ யூஸ் பண்ண கேட்டலிஸ்ட்லேருந்து நீ யூஸ் பண்ண நியூக்ளியோஃபைல் இப்போ உனக்கு லாஸ்ட்டில் கிடச்சி. தட் இஸ் தி role of the catalyst. The catalyst is the substance which will increases or decreases the rate of the reaction, but at the final state it will be regenerated without any change in its mass and chemical composition. That is the property of the catalyst. Okay, அப்போ வந்து எனக்கு கேட்டலிஸ்ட் வந்து தனியாக திருப்பி நான் எப்படி எடுத்துட்டேனோ அதே மாதிரி அந்த OH மைனஸ் அயான் எனக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ஸ்டெப் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன், ரைட்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். தேர்டில் என்ன இருக்குது? ஹைட்ராக்சி குரூப். ஸோ 3 ஹைட்ராக்சி, 3ல் ஹைட்ராக்சி, மொத்த கார்பன் 4. ஸோ பியூட், ANAL, ஆல்டிகைட்ன்றதுனால பியூட்டனல். ஸோ 3 ஹைட்ராக்சி பியூட்டனல் which is otherwise called as your aldol. இதுக்கு தான் என்ன பேர்? aldolனு பேர். ஏன் aldolனு பேர்? It contains both 2 functional groups. One is aldehyde, another one is alcohol. So this is what the formation of aldol, right? அடுத்த ஒரு ஸ்டெப் உன்னோட புக்கில் கொடுத்துருப்பாங்க, which is step 4. So step 4, removal of water. Removal of water. அப்போ எதுலேருந்து நீ ரிமூவ் பண்ணுற வாட்டர் அப்படின்றது உன்னோட ஆல்டாலில் ஹீட் பண்ணாவே உன்னோட வாட்டர் மாலிகுல். இப்போ ஆல்டால் வந்து நான் என்ன எழுதினேன்? CH3, இதில் CH, OH, CH2, CHO. இப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம் போன ப்ராடக்டில் ஆல்டால்னு சொன்னோம். இது அப்படியே நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். இந்த CHஐ அது கூடவே போடுறேன், இங்கே போட்டிருந்த OHஐ இங்கே போடுறேன், இந்த CH2ஓவை CHHன்னு போடுறேன், CHO. எனக்கு ஈஸியாக வாட்டர் ரிமூவில் காமிக்கிறதுக்கு நான் இப்படி எழுதுகிறேன். இதுவும் அதே தான். 1 2 3 4னா 3ல் ஹைட்ராக்சி அண்ட் பியூட்டனல், சேம் மாலிகுல். இப்போ இது பேர் ஆல்டால் தான். அப்போ இங்கே நான் வந்து ஹீட் பண்ணக்குள்ள எது எனக்கு வெளியில் வருதுன்னா வாட்டர் வெளியில் வருது. ஸோ ஐம் ரிமூவிங் தி வாட்டர். இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ எனக்கு CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. இதோட நேம் கமர்ஷியல் நேம், காமன் நேம் வந்து குரோட்டனால்டிகைட். குரோட்டனால்டிகைட். ஐயூபேக் நேம் கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுப்பா? ஐயூபேக் நேம் கொடுக்கக்குள்ள யூ ஹேவ் டு செலக்ட் தி செயின். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். அப்போ என்ன வரும்? பியூட். 4 கார்பன் இருக்கிறனால பியூட். 2ல் டபுள் பாண்ட், ஸோ 2 ஈன், 1ல் ஆல். So but2enal is the IUPAC name for the crotonaldehyde. These are all the 4 steps involved in aldol mechanism. So again I tell you, the 2 molecules of aldehyde are 2 molecules of ketone, or 1 molecule of aldehyde and 1 molecule of ketone. Like that, the aldehydes are ketones which are having alpha hydrogen will undergo aldol type of mechanism. So in that they will condense with each other and they will eliminate the water and they will form aldol or ketol type of product. Aldol or ketol type of product. அதாவது aldehydeum இருக்கும், alcoholum இருக்கும். Ketonனா ketoneum இருக்கும், alcoholum இருக்கும். Step 1, nucleophilic attack. Nucleophilic attack by the base. அது ஒரு alpha hydrogen remove பண்ணும். Step 2, the and the carbanion form that can able to act as a nucleophile. So the carbanion will attack the carbonyl carbon of the second molecule of aldehyde. Third step, hydrolysis. இது வரைக்கும் எழுதுனா கூட 5 marks கொடுப்பாங்க. அண்ட் ஒன் புக்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this step, அதாவது removal of water from the aldol type of compound, that will result in unsaturated aldehyde or unsaturated ketone. Unsaturated, no, the compound will contain either double bond or triple bond. Here it will contain double bond. Okay, so daily I will post some of the naming reactions in this lesson and some important reactions other than the naming reaction.
So try to follow the videos daily, and you start revision for your second revision exam from now onwards. Okay, thank you children.